மருத்துவ அறக்கட்டளை சார்பாக இலவச எண்டோஸ்கோபி முகாம் 50வது இலவச முகாமாக நடைபெற்ற இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். கோவை எல்சி மருத்துவ அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 50வது இலவச எண்டோஸ்கோபி மருத்துவ முகாம் ரத்தினபுரி லாலா மகால் அரங்கில் நடைபெற்றது. பல்சமய நல்லுறவு இயக்கத்துடன் இணைந்து நடைபெற்ற இதில் இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை, வயிறு மற்றும் மகளிர் நல முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். முன்னதாக முகாமின் துவக்க விழா எல்சி மருத்துவமனையின் இயக்குநர்கள் டாக்டர் ராஜன் மற்றும் வித்யாராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் பேரூர் ஆதீனம் தவ திரு மருதாச்சல அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் டாக்டர் ராஜன் தலைமையில் 30 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இறப்பை மற்றும் மகளிர் நோய் பிரச்சினைகளுக்கு இலவச ஆலோசனைகளை வழங்கினர். துவக்க விழாவில் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, பங்குத்தந்தை ஜோசப் தன்ராஜ் மற்றும் SA பசீர், கோட்டை செல்லப்பா, டோனி சிங், முகமது அலி, காமராஜ், சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து தமிழகத்திலே இன்றைய சூழ்நிலையில் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து மத நல்லிணக்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், சகோதரத்துவம் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இலவச எண்டோஸ்கோபி முகாம் நடத்தினோம். இதில் அனைத்து மத குருமார்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நாட்டில் எப்பவுமே இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள், உண்மையாக நேசிப்பவர்கள் இந்த நாட்டை பிரிவினை ஏற்படுத்த மாட்டார்கள். உண்மையான தேசபக்தி என்பது என்னன்னா, நாட்டின் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதுதான் தேசபக்தி என்பது. அது இந்த இந்திய நாட்டில் தற்போது குறைந்து கொண்டிருக்கிறது. அது கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் இது நடத்தி கொண்டிருக்கோம். தமிழகம் எப்பொழுதும் சமத்துவத்துக்கானது, சகோதரத்துவத்திற்கானது என்பதற்காக எடுத்துக்காட்டாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான நல்லிணக்க ஆட்சியாக, சமூக நல்லிணக்க ஆட்சியாக, மக்கள் திட்டங்களை, ஏழை எளியோர்களை நல்ல வழிப்படுத்தும் திட்டங்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு இன்று 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் அனைத்து மக்களும் பெண்களும் முன்னேறுகிறார்கள். அதற்கு ஒரு மத நல்லிணக்க ஆட்சி, சகோதரத்துவத்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்துல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக இருக்குது. அதனால 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவர் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் அமித்ஷா, உள்துறை அமித்ஷா போன்றவர்கள் நாட்டில் ஒரு அமைதியை குலைத்து அவர்கள் குளிர்காயலாம் என்று நினைக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி, தமிழக மக்கள், ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்கள் எப்பொழுதுமே சகோதரத்துவத்தையும் மதங்களை கடந்து மனிதநேய உள்ளவர்களாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் இங்கே நாங்க பழகிட்டு இருக்கோம். இதுல அவர்கள் பிரிவினை ஏற்படுத்தி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். கட்டாயம் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்பார். வாக்கு திருட்டுல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பாரதிய ஜனதா கட்சி பதவியேற்று 12 வருஷம் ஆச்சு. 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது. ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி, ஒரு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கியது காங்கிரஸ். அதை வச்சுதான் இவங்க பண்றாங்க. எப்பவுமே இவருக்கு பாரதிய ஜனதாவுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபிளைட் இப்போ ஒரு 15 நாளா ஃபிளைட் ஓடாம இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு நேருன்னு சொல்லுவார். தங்க விலை ஏறினதுக்கு நேருன்னு சொல்லுவார். பெட்ரோல் விலை ஏறுக்கு நேரு எடுக்காம அவர்களுக்கு அரசியல். நேரு பத்தி பேசுவதற்கு இந்தியாவிலே யாருக்கும் தகுதி கிடையாது. ஏனென்று சொன்னால், அவர் செல்வந்தராக இருந்து இந்த நாட்டுக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெள்ளக்காரன் இன்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கலைன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன விலைன்னு கேட்கிற அந்த ஒரு செல்வத்தில் இருந்தவர்கள்
அவர்களை பற்றி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மகாத்மா காந்தியை பற்றியும் நேரு பற்றியும் தான் இழிவுபடுத்துகிறார்கள். இது நாட்டுக்கு நல்லதல்ல. நேருவை எப்பொழுதும் நாம் கொண்டாட வேண்டும், காந்தியை நாம் எப்பொழுதும் கொண்டாட வேண்டும். இவர்களுக்கு நேரு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னு கேட்டா அந்த குடும்பமே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த குடும்பம் என்பதை இந்த